உலகத்தில் காணப்படுகிறவைகள் உண்டாக்கப்பட்டதா அல்லது தானாகவே உருவானவையா? உலகத்தில் முதல் நாள் எப்படி உண்டானது? நாம் வாழும் இந்த உலகத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தையோ அல்லது நடைபெற போகிற ஒரு நிகழ்ச்சியோ சொல்ல வேண்டுமானால் அதற்கான நாளையும் மாதம் வருஷம் தெளிவாக குறிப்பிட வேண்டும். உதாரணமாக, இந்த செய்தியை இன்று வெளியிடுகிறேன் என்றால் 2018 வருஷம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்த செய்தியை வெளியிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் உலகத்திலே 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி, அதாவது முதல் நாள் எப்படி உண்டானது தெரியுமா? ஒரு நாளின் பாதி நாளில் வெளிச்சமாகவும் பாதி நாள் இருளாகவும் இருக்கிறது. இப்படி ஒரு அமைப்பு எப்படி உண்டானது? தானாகவே உண்டாகிவிட்டதா? விஞ்ஞானத்தில் எந்த ஒரு உண்மையையும் கண்டுபிடிக்கப்பட்டதென்றால் அதை பல அறிஞர்கள் முன்னிலையில் நிரூபித்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு முழு திருப்தி அளிக்கிற வகையில் அந்த காரியம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவன் தானாக உண்டானதென்றோ அல்லது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே அப்படி இருந்தது என்று ஆரம்பித்தால் அவரிடம் அதை நிரூபிக்க எந்த காரியமும் இல்லை. அவருடைய மனதில் உண்டான கதையைத்தான் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களோடு வாதாடுவதும் வீண்தான். சரி, முதல் நாள் எப்படி உண்டானது என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்துள்ளார்களா என்றால் ஒருவரும் இல்லை. ஆனால் உலகத்திலே பைபிளில் மட்டுமே முதல் நாள் எப்படி உண்டானது என்பதை பற்றி நிரூபணத்தோடு விவரிக்கப்பட்டுள்ளது. பைபிளில் சொல்லப்பட்டுள்ளவைகள் உண்மை என்று அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? உலகத்தில் வரலாறை எழுதும் வரலாற்று அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் எப்படி என்றால், உலகத்தில் ஏற்பட்ட சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் வரலாறாக எழுத ஆரம்பித்த போது அவைகளை எந்த வருடத்தில் நடந்தது என்று குறிப்பிட முடியாமல் திணறிய போது பைபிளில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் மாத்திரம் ஒன்றன் பின் ஒன்றாக இத்தனை வருடங்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளதை வாசித்தவர்கள் பைபிளை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் என்றும் கிறிஸ்துவுக்கு பின்னர் என்றும் வருடங்களை குறிப்பிட ஆரம்பித்தனர். அதன்படி 2018 என்பது கிறிஸ்துவுக்கு பின் 2018ஆம் வருடம் என்றுதான் குறிப்பிடுகிறோம். பைபிளில் முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்றுதான் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே என்றால் ஆரம்பத்தில் என்றுதான் அர்த்தம். ஏன் எந்த வருடத்தையும் குறிப்பிடாமல் மொட்டையாக ஆரம்பத்தில் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதென்றால் ஒரு வருடத்தை குறிப்பிட அடிப்படையான நாள் கூட அப்பொழுது உண்டாயிருக்கவில்லை என்ற உண்மையைத்தான் இது குறிக்கிறது. புரிகிறதா? அதன் பின் வரும் வசனங்களில்தான் நாள் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் நாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னர் உலகம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அதிலே நாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னர் பூமியானது வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் பூமியை சுற்றிலும் எங்கும் இருளாய் பூமியின் மேற்பரப்பு தண்ணீரால் சூழ்ந்து இருந்ததாகவும் அதின் மேல்
தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்ததாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை சிருஷ்டிக்கிறார். அதன்படி அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. 4ஆம் வசனத்தில் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது என்றவுடன் இருள் முற்றிலும் நீங்கி வெளிச்சமாயிற்று என்றில்லாமல் வெளிச்சம் ஒரு பக்கமாகவும் இருள் ஒரு பக்கமாகவும் பிரித்தார் என்ற அருமையான விளக்கத்தை கவனியுங்கள். 5ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாளாயிற்று. இதிலே பகல் இரவு என்று பெயர் வைத்தது யார் என்பதை கவனியுங்கள். அதன் பின்னர் பைபிளில் சொல்லப்பட்ட சாயங்காலமும் விடியற்காலமும் என்ற வார்த்தைகள்தான் நாள் உண்டாக்கப்பட்டதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வார்த்தைகள். எப்படி என்று விவரிக்கிறேன் பாருங்கள். பூமியின் ஒரு பக்கம் பகலாகவும் மறுபக்கம் இரவாகவும் இருக்கும்போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஏற்பட வேண்டுமானால் பூமியின் பகலாயிருக்கும் பக்கம் இரவாயிருக்கும் பக்கம் நோக்கி நகர வேண்டும். அப்படி நகர்ந்து இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருப்பதைத்தான் சாயங்காலமாகும். அதன் மறுபக்கம்தான் விடியற்காலமாகும். விஞ்ஞானத்தின்படி தெளிவாக விளக்க வேண்டுமானால் பூமி தன்னைத்தானே சுற்றினால்தான் சாயங்காலமும் விடியற்காலமும் உண்டாகும். இப்போது புரிகிறதா? பைபிளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சிருஷ்டிப்பை தெளிவாய் விளக்குகிறது. பகல் இரவு ஏற்படுகிறது மட்டுமல்ல, பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதைத்தான் ஒரு நாள் என்பது இன்றளவும் நடைமுறையில் உள்ள உண்மை. முதல் நாள் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று விவரிக்கையில் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்ற விஞ்ஞான உண்மையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்த பின்னரேதான் மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளும் அறிவு பக்குவம் பெற்றார்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட வெளிச்சம் உண்டாக கடவது என்றவுடன் சூரியன் இல்லாமல் வெளிச்சம் எப்படி வந்தது என்று வாதிடுவாரும் உண்டு. அவர்களுக்கு உலகத்தில் சூரியன் இல்லாமல் வெளிச்சம் உண்டாகவில்லையா என்று உணரக்கூடிய அறிவு பக்குவம் பெற வேண்டுமென்றும், உலகத்தில் இல்லாதவைகளை புதிதாக சிருஷ்டிக்கும் வல்லமை படைத்தவர்தான் சிருஷ்டிகர்த்தர் என்பதையும் இப்போது அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு, சூரியன் எப்போது எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை வரும் நாட்களில் இதே போல பைபிளில் இருந்து விளக்கமாக சொல்லப் போகிறேன். பைபிளில் தேவனை பற்றியும் விஞ்ஞானபூர்வ உண்மைகளையும் உங்கள் மூலம் மற்றவர்கள் அறிந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள். ஆமேன்.